வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இந்த தை மாதத்தில் எங்களோட குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு பூஜை நடக்கும். இந்த பூஜையை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அங்காளம்மன் தான் எங்களோட குலதெய்வம். இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் ட்ராவல் விலாகில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் பார்த்துக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெனஸ்டே மார்னிங் தான் எங்கள் வீட்டுக்கு சுவாமி பூஜை நடந்துச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது டியூஸ்டே ஈவினிங் ஒரு 7 o'clock போல். சுவாமிக்கு தேவையான அபிஷேக ஜாமான் எல்லாமே முந்தின நாளே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 9 அபிஷேகத்துக்கு மட்டும்தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஏன்னா பூஜை நேரம் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பூஜை நேரம் 2 மணி நேரம் தான். அதுக்குள்ளே நம்ம அபிஷேகமும் பண்ணி அலங்காரம் பண்ணி நெய்வேத்திய பிரசாதமும் ரெடி பண்ணணும். அதனால் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பூஜை ஜாமான் எல்லாமே விளக்கி வச்சாச்சு. அதாவது குத்து விளக்கு, தாம்பாளம், செம்பு இதெல்லாமே விளக்கி வச்சாச்சு. இந்த பாத்திரங்கள்லாம் அபிஷேகத்துக்கு மட்டும், அதாவது அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஜாமான். அதனால் அதையும் விளக்கி வச்சுட்டேன். இது எப்பயுமே லாஃப்டில் தான் வச்சுருப்போம். இந்த பூஜைக்கு மட்டும் எடுத்துக்கிறது. நைட்டு டின்னர் முடித்த பிறகு வீடை ஃபுல்லாக கூட்டி துடைச்சாச்சு. இந்த இடத்துல தான் நாளைக்கு மார்னிங் சாமி கொண்டு வைக்கணும். இப்போ நைட்டு துடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா யாரும் நடக்க வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த சேரெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். மார்னிங் அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுற வேண்டியதுதான். ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு ஆல்ரெடி பசும்பால் வாங்கி காய்ச்சி வச்சுருந்தேன். அதை தயிர் உர போட்டுட்டு கொண்டக்கடலை பிரசாதத்துக்கு ஊற வச்சுட்டு அப்புறம் மாக்கோலத்துக்கு அரிசியும் ஊற வச்சாச்சு. மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணணும், சுவாமிக்கு பிரசாதமும் ரெடி பண்ணணும். அப்படிங்கிறதுனால குடிக்கிறதுக்கு தண்ணி நைட்டே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தயிர் இருக்குது, நல்லா உறைஞ்சிருந்துச்சு. கொண்டக்கல்லையும் ஊறி இருந்தது. இப்போ குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த மாக்கோலம் போட்டு அரிசியை அரைச்சிட்டு கோலம் போட வேண்டியதான். நான் எப்போவுமே அரிசி ஊற வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தும் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் இட்லிக்கு மாவும் ஆட்டி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா பொங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கோலத்தை போட்டு விட்டுட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் விளக்குக்கெல்லாம் சின்ன பாப்பா அவங்களும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் விளக்குக்கு பொட்டு வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் நிலவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மாயிலையும் கட்டி விட்டாச்சு. எவ்வளோ தான் டெக்கரேஷன் பண்ணாலும் அந்த மாவிலை தோரணம் கட்டுறதுங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுவாமி கொண்டு வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டூலில் துணியை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு மிர்த்திலா. அதுக்கப்புறம் செகண்ட் பாப்பாவும் மற்றதுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சு விளக்குக்கெல்லாம் பூ டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பசங்களுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ பசங்க அதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே நானும் பூஜைக்கு தேவையான பத்தி, சூடம், சாம்பிராணி, அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்குள்ள ஜாமாங்க, அதுக்கப்புறம் வஸ்திரம், பூவு இதெல்லாமே எடுத்து பூஜை செய்கிற இடத்துல கொண்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பூஜை ரூமில் உள்ள சுவாமிக்கும் பூவெல்லாம் போட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. எங்கள் வீட்டோட டைல்ஸ் டார்க் கலராக இருந்ததுனால நான் போட்ட மாக்கோலம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பார்க்கவுமே பூஜை ரூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
இந்த மாதிரி மாக்கோலம் போடும்போது நம்ம அரிசி அரைப்போம் இல்லைங்களா, அதில் வந்து 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு போட்டு அரைக்கிறதுனால இது வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு வராது, நல்ல தரையோடு ஒட்டிக்கும். சக்கரை பொங்கலும் வந்து நெய்வேத்தியம் ரெடி பண்ணிட்டேன். எப்போயுமே பானையில் தான் செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க அப்படிங்கிறதுனால குக்கர்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரும் வச்சுட்டேன். வடை மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். எங்களுக்கு வந்து பிரசாதம் வைக்கும்போது தாளிக்கக்கூடாது, அதனால் அப்படியே வேக வச்சாச்சு. இட்லியும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் சட்னிக்கு மட்டும் மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன். பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெட்டிக்குள்ளே வச்சு தான் எங்கள் அம்மனை கொண்டு வருவாங்க. அதோட இந்த பம்பையும் சேர்த்து வரும். பெட்டிக்குள்ளேருந்து அம்மனை எடுத்து வெளியே வச்சாச்சு. அபிஷேகத்துக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி பஞ்சாமிர்தமும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு அபிஷேகமாக செய்வாங்க பம்பை ஒலி சத்தத்தோட. எங்கள் அங்காளம்மன் எப்படி வந்தது, எப்படி உருவானது அப்படிங்கிற கதையை வந்து பம்பக்கார் சொல்லி அதை கேட்டுக்கிட்டே நம்ம அபிஷேகம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிவபெருமான் வீட்டை விட்டு கிளம்புறப்ப ஜெகஜோதியே அப்படியே அம்மா வந்து நிற்கும். எல்லாத்துக்குமே படி அளந்துட்டு வர பரமசிவன் வீட்டை விட்டு கிளம்புறப்ப அது மேலோகத்தில் இருந்த தாய், மேலோகம் சுத்தலோகம், இந்த பூலோகம் நரகலோகம். இந்த நரகலோகத்தில் வந்து எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. நம்ம நரகலோகத்தில் வந்து எல்லாத்தையுமே அடிமையாக பிடிச்சி பூஜை பண்ணணும்னு சொல்லி அம்மா அக்கா பரமசரி தாய்மூறி எறிகிற தண்ணி வந்தாரம் பாது, மலைமூறி எறிகிற மழை பெஞ்சாரம் பாது ஏரியார நாட்டில் திறந்து அங்கமல்லாதீங்க அம்மா எல்லாத்துக்குமே படியாக்காரு பரமசிவன். பூஜையும் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ மூலயமா எங்கள் அங்காளம்மனை நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.